ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சோயாபீன்ஸ் வச்சு ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு சோயாபீன்ஸ் எடுத்துக்கலாம். இது மாதிரி முளை கட்டினாலும் பரவாயில்ல, முளை கட்டலைனாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். எப்படினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பவுல் அளவுக்கு நான் இப்போது வாஷ் பண்ணி சோயாபீன்ஸ் எடுத்துட்டேன். இது வாங்கி வந்து ஒரு 2-3 டேஸ் ஆகிடுச்சு, அதனால முளை கட்ட ஆரம்பிச்சிடுச்சு. உங்கள்கிட்ட இருக்கிறது முளை கட்டலை அப்படின்னா இன்னும் நல்லா பிரைட் ரெட் கலரில் இருக்கும். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போதுமானது. 2-3 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி தோலை லைட்டாக சீவிக்கோங்க. தோலோடு போடலாம், மண் இருந்தால் மட்டும் லைட்டாக இது பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அதை வந்து உருளைக்கிழங்கை வந்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் நம்ம பூண்டு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து லைட்டாக க்ரஷ் பண்ணிக்கலாம். க்ரஷ் பண்ணுறதுக்கு சின்ன அம்மி இல்லைன்னா உரல் இருக்குது இல்லையா, அதில் வந்து லைட்டாக இந்த மாதிரி தட்டினாலே போதுமானது, க்ரஷ் ஆகிடும். இப்போ இதை க்ரஷ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தாளிப்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். தாளிப்புக்காக கருவேப்பிலை கண்டிப்பாக தேவை, கொஞ்சமாக சோம்பு. இதில் தாளிப்புக்கு சோம்பு மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுறோம். கடுகு சீரகம் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண மாட்டோம். அந்த சோம்பும் பூண்டும் சேர்ந்து இந்த டிஷ்க்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். அதுதான் மெயினான இன்க்ரீடியண்ட்டை அந்த டிஷ்ஷில் ரோல் பண்ணோம். இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா தாளிப்புக்காக சோம்பு போட்டாச்சு. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா பூண்டும் ஆயில்லையும் ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். பூண்டோட ஃப்ளேவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே கருவேப்பிலை பூண்டு எப்படி முன்னாடி பின்னாடி எந்த மாதிரி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதுக்கடுத்து நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் அதையும் நல்லா ஆயிலில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நம்ம வச்சுருக்க சோயாபீன்ஸையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ கொஞ்சமாக காரத்துக்காக சில்லி பவுடர் ஆட் பண்ணிடலாம். மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். எப்பயும் போல் நம்ம ஆட் பண்ணுற அளவு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக வந்துட்டு சோயாவில் வந்து கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம்லாம் இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம பூண்டு பெருங்காயப்பொடி எல்லாம் சேர்த்து குக் பண்ணுறோம். ஆனால் இந்த ஃப்ளேவர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டும் அந்த சோம்பும் சேர்ந்து இந்த சோயாபீன்ஸுக்கு கொடுக்குற ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிடுறோம். தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் ரொம்ப வாட்ரியாக குழம்புக்கெல்லாம் ஊற்றுற மாதிரி இல்லாமல் இப்போ ரைஸ்க்கெலாம் வைப்போம் இல்லையா, அது மாதிரி இந்த வெஜிடபிள்ஸ்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதுமானது. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கணும். உப்பு வந்து எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ராக் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன சால்ட் ஆட் பண்ணாலும் ஓகே தான். இதுக்கப்புறமா குக்கரில் மூடி போட்டு ஒரு 4-5 விசில், அந்த சோயாபீன்ஸ் நல்லா வேகிற அளவுக்கு நல்ல விசில் விட்டு எடுத்துருங்க. நான் 5 விசில் விட்டு எடுத்தேன். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு மைய வெந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. சோயா நல்லா வந்துட்டால் போதுமானது. இந்த மாதிரி இருக்கும். லைட்டாக அதில் கொஞ்சம் தண்ணியும் இருக்கும். அதனால் நம்ம எப்பயுமே குக்கர்லேருந்து விசில் எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வச்சு கொதிக்க வைப்போம் இல்லையா, அது மாதிரி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி அதில் இருக்க உருளைக்கிழங்குலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம லைட்டாக வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி விட்டுறலாம். க்ரஷ் பண்ணுறப்போ அது கொஞ்சம் சாலிடியாக க்ரீமியாக அது மாதிரியான ஒரு டெக்ஸ்சரில் இந்த சோயாபீன்ஸ் நமக்கு ரெடியாகி கிடைக்கும். இப்போ இந்த டெக்ஸ்சரில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது இல்லையா, அதெல்லாம் வத்துற வரையும் கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வை வந்து ஆன்லேயே வச்சுருக்கலாம். தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறமா ரொம்பவும் கெட்டியாக விட்டுறாதீங்க. ஓரளவு லைட்டாக அந்த பிசுறு இருக்க மாதிரி தண்ணி சிம்மில் வச்சுடுங்க. தண்ணி கொஞ்சம் வற்றினதுக்கப்புறமா நம்மளோட சோயாபீன்ஸ் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல எம்மியான ப்ரோட்டீன் ரிச் சைட் டிஷ் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.